ஹலோ வணக்கம் ஷடோஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த 2 ஸ்ட்ரைக்குமே போயிருச்சு. அதாவது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு 3 மாதம் முடிச்சு போச்சு. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துட்டு எப்படி நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போகலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்ட்ரைக் வராமல் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அது மட்டுமே இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய 1-2 சீன்ஸ் எனக்கு ஏற்ற மட்டும் நான் மாற்றிருப்பேன், 1-2 சீன்ஸை விட்டுருப்பேன். ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க. நான் அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் அதை திருத்திக்க பார்க்குறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கம் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஸோ நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆன்கோயிங்கில் இருக்கக்கூடிய சீரிஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த சாட்டர்டே தான் எபிசோடு வரும். ஸோ நான் வந்து அடுத்த சாட்டர்டேவே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட பார்க்குறேன் செகண்ட் எபிசோடு. அப்படி இல்லாட்டி நான் வந்துட்டு சண்டே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஆன் பண்ணி வைக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனே வரும். அதோட நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு கீழே சும்மா விட்டியே இருக்குது. ஸோ போகிற போக்கில் அப்படியே அதை வந்துட்டு பார்த்து விட்டு போங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் அதுலேயும் நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் அப்டேட்னாலும் அதில் தான் சொல்லுவோம். சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். ஓப்பனிங் சீனில் எல்டாஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு மான்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டா அதுங்களை அட்டாக் பண்ணுறத நினச்சிட்டு அட்டாக் பண்ணு. இந்த மேஜிக் அப்படிங்கிறது மூச்சு விட்ற மாட்டேன் தான், மூச்சை இழு இப்போ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு நான் ஒரு வழியாக பண்ணிட்டேன், ஆனால் ஒரு நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் இப்படியோ பண்ணிட்டேன், அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது அடுத்தது மீன் பிடிக்க போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிடறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது பிடிக்கவே இல்லை. எதுக்காக இப்படி மீன் பிடிக்க கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு எல்டாஸோ சொல்கிறான். ஸோ நீ வந்துட்டு இந்த மேஜிக் எல்லாத்தையுமே நல்லாவே கற்றுக்கிற, மற்றவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும், நீ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வருவா அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோவோ அப்படியா அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவும் அவனும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், ஆமாம் நீ வந்துட்டு எதுக்காக எனக்கு வந்துட்டு மேஜிக் கற்றுக்கிறா அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது அதுக்கான காரணத்தை எல்டா சொல்ல வருவான். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன் மாட்டிக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோ எனக்கு மேஜிக்லாம் சொல்லித்தர, ஒரு மீனை அவனுக்கு பிடிக்க தெரியலையா அப்படிங்கிற சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. அடுத்த நாளும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு புக்கை கொடுத்து அந்த மேஜிக் புக்கெல்லாம் படிக்க சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அது உடனே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும், ஆனால் இதை நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா உண்மையாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ பல காலங்கள் போகுது. அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயில் காலம், மழை காலம், ஸோ அது மட்டும் காலங்கள் போகுது. ஸோ அப்புறம் ஒரு நாளாக வந்துட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ராயல் கேபிட்டல் நீ போக போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் நான் வந்துட்டு இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன், நீ வந்துட்டு ஒரு வேளை பவர்ஃபுல்லான மெஜிஷியனை மாறினா கோட் மெஜிஷியனை மட்டும் ஆயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவன் நம்ம ஹீரோவை கேட்குறான், ஆமாம் அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு எனக்கு மேஜிக் கற்றுக் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடிஎஸ் கிளம்புறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அகாடமிக்கு போயிருக்கான். ஸோ அகாடமிக்கு போயிட்டு அவனை பற்றி பார்க்கும்போது அவன் தான் அங்கே இருக்கிறதே டாப் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்கான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவனும் ஒரு கோட் மெஜிஷியன் தான், ஆனால் அவனை வந்துட்டு இங்கே எதுவும் தூக்கி விட்டுருப்பானுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோட்டு இப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருப்பான்னு நம்ம ஹீரோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சபதம் போட்டுக்கிறான், நானும் பெரிய கோட் மெஜிஷியன் ஆகிறேன், அதுக்கடுத்து இதை வந்துட்டு மொத்தமாகவே மாற்றி காமிக்கிறேன் அப்படியே நம்ம ஹீரோ பில்டப் கொடுக்க அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவையும் அதே மட்டும் தூக்கிடுறானுங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை பிரின்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவனை பாதுகாக்குதான் நம்ம ஹீரோவோட வேலை. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரின்ஸ் இறங்கி சண்டை போடுவான், கூட இருக்கிற இந்த லேங்க பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த எக்ஸுங்கிற வந்துட்டு சும்மா தடுத்து இந்த மாதிரி சண்டை போடுவான். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சப்போர்ட் மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறான். ஏன்டா அடே நீ சப்போர்ட் மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுற, அதனால வந்துட்டு உன்னை தூக்குறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மட்டும் தட்டி பேச. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை சொல்ல விடாமல் இப்போ பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ எப்பயும் போல தான் எல்லா அனிமே நடக்கிற மாட்டேன் தான் வாய்க்கு வந்த மாட்ட பேசுவானுங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கே இருக்க அந்த லினேங்கிற பொண்ணு போட்டு நம்ம ஹீரோ திட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பதவியை பிடிங்கி அனுப்பிச்சி விட்ருவானுங்க. ஸோ இனிமேல் நீ வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது மட்டுமே இல்லாமல் இவனை சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அகாடமிலே டாப்பு ஜீப்பு எல்லாம் சொல்லியிருக்கானுங்க. அதனால தான் இவனை சேர்த்து விட்ருக்கானுங்க. அதுவும் ராஜாவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெவலில் இருந்த ஒன்றை போயிட்டு இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டு அனுப்பிச்சி விட்றானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துட்டு அவனுங்களை எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரின்ஸ் வந்துட்டு லெவல் 30க்கு மேலாம் போனால் கண்டிப்பாக காலி ஆயிடுவான். ஸோ அதனால வந்துட்டு அவனை எச்சரிக்கை பண்ணணும். ஸோ அவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ கேசலுக்கு போனால் அங்கே அவமரியாதை மாட்டோம், உங்ககிட்டேருந்து உங்கள் டைட்டிலை பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாட்டோம் குண்டை தூக்கி போடுறானுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டேன் தான் நம்ம ஹீரோட டைட்டில் பிடிங்கிட்டனால நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ஒரு காமனர் தான். ஸோ அதை தான் வந்து இங்கே இருக்க அந்த லினேவை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வந்துட்டு இதுக்கு மேலே காமனர் தாண்டா, உன்ட்டு டைட்டிலில் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஸோ அதனால வந்துட்டு நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி நான் கூட போயிட்டு போகிறேன், என்னை வந்துட்டு ராஜா தான் ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வந்துட்டு சேர்த்து விட்டாரு, ஸோ இந்த மட்டும் எப்படியாச்சும் ராஜா கிட்ட கொடுத்துரு பிரின்ஸோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லெட்டரை கொடுத்தா வாங்குற மாட்டை வாங்கி அதை கொளுத்தி போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ திட்டி விட்டு ஒரு இழுப்பு இழுச்சிட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ அதை ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே ஒரு 4 வருஷம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஒரு இதை இருந்திருக்கான், அதாவது கோட் மெஜிஷியனா. ஸோ
ஸோ ஆனால் எதையும் மாற்ற முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மாஸ்டர் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அலக் இது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஓர்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம்ல நம்ம ஹீரோ பேர் அலக் பாது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ பேர் ஓர்கா. ஸோ அதை விட்டு நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ நடந்த கதை மொத்தத்தையுமே துள்ளி விவரத்தோடு சொல்லி முடிக்கிறான். ஸோ அதை கேட்டு இவ வந்துட்டு சரியாக கடுப்பாகிறா. இந்த எம்பையரில் ஏன் இப்படி இருக்கானுங்க, அதாவது இந்த எம்பையரை பொறுத்த முடியுமா வந்துட்டு இன்னும் நோவுலு காமனர் ஸோ இது மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கழிவுகளே ஊதிக்கிட்டு இருக்கா. எம்மா பொறுமையாக இருமா, கேட்டுச்சுன்னா அவ்வளோதாம்மா சொல்லி முடிச்சுவான். சொன்னாலும் இங்கே தான் நம்ம 2 பேர் தானே இருக்கோம், வேறு யாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு அவளோட டீமில் சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்காக தான் இந்த ஊருக்கு அவள் வந்திருக்கா. அதாவது நம்ம ஹீரோவை வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அகாடமியில் இருக்கும்போது கேட்டிருக்கா அதை வந்துட்டு டீமில் சேர்ந்துக்கா அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு கோர்ட் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு டீமில் சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை சொல்கிறான், இருந்தாலும் நான் வந்துட்டு பதவி போனால் ஒரு கோர்ட் மியூசிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்துட்டு அவ்வளோ சொல்கிறா, அதை பற்றிலாம் கவலை இல்லை, வாப்பா வந்து சேர்ந்துக்கப்பான்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமில் சேர்ந்துக்கிறான். ஸோ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கனவுல வந்துட்டு அவன் மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். கோர்ட் மியூசிஷியன் மட்டும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. நம்ம ஹீரோ முடிச்சுட்டு ஆமாம்ல அவன் சொன்னது கடைசி நடந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லும்போது என்னாச்சுன்னு கேட்டேன், அதெல்லாம் அவனுக்கு புரியாதுமா அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்டு இருக்கக்கூடிய ராயல் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய பிரின்ஸை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இங்கேருந்து பயந்து ஓடிட்டான் அப்படிங்கிற மாட்டை வந்துட்டு அந்த லினியை வந்துட்டு பிரின்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் வந்துட்டு அகாடமி டாப்பு கீப்பு எல்லாம் சொன்னானுங்க, அவனை பார்த்தா ஒன்றுமே இப்படிலாம் ஒன்றும் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து ரினேவை சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆமாம் இப்போ வந்துட்டு நம்மளோட டீமில் மொத்தமாகவே ராயல் பட்டு தான் இருக்குது, காமனர்னு ஒருத்தன் கூட இல்லை, நம்ம இன்னமும் ஸ்பீடாக வந்துட்டு டஞ்சன் எல்லாம் முடிச்சு உங்கள் பேரை வந்துட்டு இந்த உலகம் முழுக்க பரப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பரப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே அங்கிட்டு இருந்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்படியே சிட்டி ஆஃப் டஞ்சனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் சிட்டி ஆஃப் டஞ்சனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால ஸோ இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய டஞ்சனை வந்து ஓர்காவோட டீம் வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் வேலையாக போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அட்வென்ச்சராக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு 2 பேரும் போக அட்வென்ச்சர் கில்டுக்கு போனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அது தகுதி இல்லைன்றானுங்க. அதாவது இந்த ஒரு இது அதாவது 30 லெவலுக்கு மேலே 13th லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய டஞ்சனுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு மினிமம் 2 வருஷமாச்சும் இங்கே வந்துட்டு வேலை அட்வென்ச்சராக இருந்திருக்கணும், அதை விட்டு ஸ்ட்ரெயிட்டாலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டை வந்து கேட்டிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து கேட்டாங்க, வந்து கத்தி விட்டு போனா அப்படிங்கிற மாட்டேன் அவங்க டென்ஷனில் சொல்ல. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அவளை நம்பி கொடுத்தது என் தப்பு தான், என் தப்பே தான் அப்படிங்கிற மாட்டோம் ஒர்க்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோ சரி விடு என்ன பண்ண முடியும், ஆனால் இங்கே தான் நிறைய டென்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இதான் சிட்டி ஆஃப் டென்ஷன் ஆச்சு, இந்த இடத்துக்கு ஒன்று வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போகிறாள். ஸோ இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த எறும்புங்க இது மாட்டம் இருக்கும்ல, ஸோ இந்த மாட்டம் இருக்கக்கூடிய பூச்சிங்க இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ அதில் வந்துட்டு அவ்வளோ நம்ம ஹீரோவுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணி விட அவ்வளோதான் நம்ம ஹீரோ ஸ்பீடாக போயிட்டு அதுங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு வந்து ஒருக்காக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு, ஏன் அப்படின்னா இது வந்துட்டு கம்மியாக இருக்கணும், ஆனால் இதுங்க எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறான், அப்போ வந்துட்டு இதுங்களை கூட்டை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாட்டோம் எதுவும் நீங்கள் இருக்குது அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஹீரோவை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நிறையாது வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஹீரோவும் ஒரு சைடு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளோ ஒரு பக்கம் ஷீல்டை போட்டு தனியாக போகிறேன், நான் அதுங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாட்டோம். அப்போ வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறா, இப்படிலாம் தனியாக போயிட்டு இருக்காது, நானும் கூட வரேன், நம்ம 2 பேர் சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்துட்டு அவ்வளோ சொல்கிறா, நீ வந்துட்டு இன்னும் பழைய மாட்டம் இது இல்லை, ஏன்னா நீ வந்துட்டு பழையவனா இருந்ததா நீயே வந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துருப்ப, நான் உன்னை வந்து அப்படி மாற்றியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஆமாம் நான் ஒன்று இப்போ வந்துட்டு ஒன்றும் கோர்ட் மியூசிஷியன் இல்லை, நான் இப்போ ஒரு ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டப்புன்னு அசால்ட்டாக முடிச்சு விட்டு போயிடுறான் அந்த எறும்பு எல்லாத்தையுமே. வா சூப்பர் அப்படிங்கிற கூட சொல்லிக்கிட்டு இருக்க போது அப்போ பூமியை பிறந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மண்புழு வெளியே வருது. ஏன்டா இதுக்கு பேராடா மண்புழு அப்படிங்கிற கூட தான் நமக்கு இருக்குது, சரி விடுங்க. ஸோ அதில் வந்துட்டு அதுவும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம், ஸோ அப்போ இதனால தான் வந்துட்டு இங்கே இதுங்களாம் ரொம்பவே அதிகமாக வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஓர்க்காவும் அந்த எத்துவாமோட வாய்க்கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ தானே இருக்கிறதே அகாடமி இருந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்டான சப்போர்ட் மியூசிஷியன் அப்படிங்கிற கூட சொல்லும்போது ஆமாண்டா நீ தாண்டா மிகப்பெரிய அட்டாக் மியூசிஷியன் அப்படிங்கிற 2 பேரும் ஒவ்வொருத்தரை புகழ்ந்துக்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ண அவ்வளோதான், அவள் வந்துட்டு டக்குன்னு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி 2 பேருமே கலக்கி முடிச்சிடுறானுங்க. ஸோ அந்த மண்புழுவை ஸோ அதுக்கடுத்து 2 பேரும் ஒவ்வொருத்தரை பாராட்டிக்க. ஸோ அப்படியே இங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. இந்த ஃப்ளாஷ்பேக் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம ஹீரோ வந்துட்டு அகாடமியில் இருந்தப்போ வந்துட்டு அட்டாக் மியூசிஷியனாக தான் இருந்திருக்கான்.
ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கோட் மிஷின் இது மட்டும் இருந்திருக்கான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ஸ்பீர் வச்சிருக்க பையன் வந்துட்டு ஒரு மிருகத்தோட சண்டை போட்டுட்ருக்கான். இத்தனை தடவை ஸோ அப்போ வந்துட்டு அந்த மிருகத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அதை அட்டாக் பண்ண வரும்போது ஏரோ விட்டு ஒரு பொண்ணு காப்பாற்றுறா. அப்போ வந்துட்டு அவ்வளோ சொல்கிறான், நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படியே மட்டும் சொல்லிட்டு இருக்க, அதை பற்றினா எவன் கேட்டா அப்படின்னு மட்டும் அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து அங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வந்துட்டு மேஜிக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகலை. அப்படியே அங்கிட்டு வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி தடுக்கிறது தெரியாமல் இருக்கும்போது அப்படியே அங்கிட்டு நம்ம ஹீரோவோ வந்துட்டு மேஜிக் அவனோட சப்போர்ட் மேஜிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஒரே அட்டாக்கில் சோல்வியை முடிச்சு விட்டான். ஸோ இவனை இருக்கும்போது அப்படியே இதுக்கு 3 அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ முதல்ல முடிச்சிருக்கலாமே. சரி விடுங்க, டேரெக்டாக திரும்ப கதைக்குள்ளே வருவோம். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு எப்படியோ லெவல் 68 கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு புது ரெக்கார்டாக ஆயிடுச்சு. நம்மளோட பார்ட்டி இங்கே இருக்கவே ஒரு புது சரித்திரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு 4 பேர் ஒன்றா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த டீம் தான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீயூனியன் ஆக போகுது. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்திருப்பான்ல, ஸோ இப்போ வந்துட்டு திரும்ப அவன் பழைய டீமோட தான் போய் சேர போகிறான். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த எபிசோடாக இருக்க போகுது. ஆமாங்க, இந்த எபிசோட் இதோட முடிஞ்சு. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்க எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு 1-2 சீன்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணியிருப்பேன். அல்லாட்டி 1-2 சீன்ஸை கூட நான் விட்டுருப்பேன். ஸோ அது வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். அது மட்டுமே இல்லாமல் இதை வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டதுக்கு அடுத்து நீங்கள் போய்ட்டு இது ஜாப்பனீஸை பார்த்தாலும் சரி, இல்லை சப்டைட்டிலோட இங்கிலீஷை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அதுக்கு மேலே நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கலாம், ஃபாலோ பண்ணி விட்டுக்கோங்க.